அனைவருக்கும் வணக்கங்க. அர்ச்சனா மேடம் இன்னைக்கு திரைப்பட ரசிகர்கள் எல்லாம் தெய்வம்னு சொல்லிட்டீங்களே, உண்மைதானே சார்? உண்மைதான். உலக சினிமாவிலே ரசிகர்கள் தெய்வம்னு சொன்ன நீங்க தான். அதனால உங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்து இயக்குனர் வெற்றிமாறனை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு இந்த மாஸ்க் திரைப்படத்தை தம்பி விகர்ணன் இயக்கியிருக்காரு. எனக்கு விகர்ணன் பேரு கேட்டவுடனே முக்கியமா என்னன்னா அந்த பேருக்கு தான் நான் தம்பியை பார்க்கணும்னே நினைச்சேன். ஏன்னா விகர்ணன் என்பவன் மகாபாரதத்துல கௌரவருடைய சேர்ந்தவன், துரியோதனுடைய தம்பி. அவன் தர்மனை விட சிறந்தவனாக கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பேரை கௌரவர்கள் பேரை யாரா வச்சிருக்கிறது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அந்த பேர் பிடிச்சது. ஏன்னா கௌரவர்கள் வில்லனாகவே காட்டுற ஒரு சமூகத்துல அவனை அந்த பேரை வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த குடும்பத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து உலக சினிமாவிலே எம்.ஆர். ராதா மாதிரி அதாவது மதராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன், அந்த கேரக்டரை இதுவரைக்கும் யாரும் ஃபில் பண்றதுக்கு ஆள் இல்லாத ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை ஒரு மாஸ்கா பயன்படுத்தினது தமிழ் சினிமாவுக்கு அவர் மிக பெருமை சேர்த்த ஒரு எம்.ஆர். ராதாவை இதுல மீண்டும் கொண்டு வந்ததுக்கு அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும். அடுத்து இதுல தயாரிப்பாளராக இருக்கின்ற மேடம், ஹீரோயின் மேடம், அவங்க என்னன்னா எனக்கு சொல்ற மாதிரி இன்னும் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா பானுமதி பேரை எடுத்துருவாங்க, நடிகை பானுமதி பேரை. ஏன்னா அவங்க பாடுறாங்க, அடுத்தது டப்பிங் பேசுறாங்க, அடுத்து நடிக்கிறாங்க. அவங்க ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி அடுத்தது ஒரு ஸ்டுடியோவும் கட்டிட்டாங்கன்னா அந்த பானுமதி இடத்துக்கு மேடம் வந்துருவாங்க. அடுத்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வடச்சென்னையினுடைய சந்திரானுடைய எழுச்சியா இருந்தது. ஆமா, சந்திராவுடைய எழுச்சி இந்த படத்திலே வந்துருச்சான்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த சந்திரா கேரக்டர் பிறகு அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஒரு நடிகர்களுக்கு என்னன்னா ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் கிடைக்கணும்ல. அதுல தம்பி விகர்ணன் இந்த படத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு தயாரிப்பாளர் என்னுடைய அன்பு நண்பர் சொக்கப்பன். ஆனா நான் சொக்கப்பன் தான் சொல்லுவேன் அவரை. நீங்க காலையில 4:30 மணிக்கு வடபழனி முருகன் கோயில் கேட்ல போய் நின்னீங்கன்னா ஒருத்தர் நிற்பார் அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டு. அவரு பேர் நீங்க சொக்கலிங்கன்னே கூப்பிடலாம். அவர் தான் சொக்கலிங்கம். 4:30 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு டெய்லி இருப்பாருங்க அங்க. நம்ம என்னைக்கா ஒரு நாள் போனோம்னா நம்மளுக்கு முன்னாடி அவர் இருக்காரு. அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நண்பர். அவரை பத்தி நான் சொல்லணும்னா, நான் 2000 99ல் முகவரி படத்துல நான் அசோசியேட்டா ஒர்க் பண்ணும்போது அவர் அசிஸ்டன்ட் மேனேஜர், அண்ணன் ராஜேந்திர மேனேஜர், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர். என்னுடைய தம்பிக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்க. ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறோன்றதால என் தம்பி எங்க மாமா பண்ணி இது பண்ணிட்டோம். அப்போ அஜித் சார் கிட்ட எனக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு கூச்சமா இருந்தது. நீ ஏன் கல்யாணம் பண்ணலன்னு அவர் கேட்டுருவாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் சக்கரவர்த்தி சார் கிட்டே நான் இன்விடேஷன் கொடுக்கல. ஏன்னா அவர் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பார். அவருக்கும் நான் கொடுக்கல, தஞ்சாவூர்ல வேலை இருக்குன்ட்டு. ஆனா சொக்கலிங்கத்துக்கிட்ட மட்டும் சொன்னேன் நான், இந்த மாதிரி என் தம்பி கல்யாணம். அந்த 99ல் நான் தஞ்சாவூருக்கு போறதுக்கு எனக்கு 500 ரூபா கொடுத்து அனுப்புது சொக்கலிங்கம், இந்த ப்ரொடியூசர். அப்ப 99ல் 500 ரூபான்னு பாருங்க. அவரு மறந்துருக்கலாம், என்னால மறக்க முடியாது. அந்த மாதிரி சொக்கலிங்கம் மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி. இந்த படத்தின் மூலமாக அவர் மிகப்பெரிய ப்ரொடியூசரா வரணும். அது வெற்றி மூலமா அது நடந்திருக்குன்றது என்னுடைய மகிழ்ச்சி. அடுத்து கவின் நான் ஒரே ஒரு நாள் தான் அவருடைய காம்பினேஷன்ல நடித்தேன். அவரை பார்க்கும்போது கவிதை இருக்குல்ல, அது ஆண்பாலும் கிடையாது பெண்பாலும் கிடையாதுல்ல. ஒரு கவிதைக்கு ஆண்பால் இருந்தா என்னவோ அதுதான் கவின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் மரபு கவிதை, புது கவிதை கிடையாது. புது கவிதை ரொம்ப ஈஸியா எல்லாருக்கூடையும் அப்படி இப்படி இருக்கும். மரபு கவிதை ரொம்ப தனிமையா இருக்கும், ரொம்ப புரியாம இருக்கும், அப்படி ஒருத்தவர். அதனால அந்த கவினுக்கு எனக்கு டாடாவுக்கு பிறகு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இருக்கணும். ஸ்டார்லாம் மிகப்பெரிய பர்ஃபார்ம் பண்ணார் அவரு. இந்த மாதிரியான ஒரு தனித்திறமை உள்ள
நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு வரம். அப்படி ஒரு வரம் தான் கவின். அடுத்து வந்து ஜீவ பிரகாஷ், எங்களுக்கு கூட தொடர்ந்து பயணிக்கிற ஒருத்தர். ஜீவ பிரகாஷ் வந்து ஒரு குழந்தை தொழிலாளியாக வந்து அரசிடம் தப்பிச்சவர். சிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வயசு குழந்தை பாடுறாங்க. உண்மையாலுமே என்ன பண்ணுவோம், ஒரு டீ கடையில குழந்தை தொழிலாளி வேலை செஞ்சா கவர்மெண்ட்டுக்கு வேலை என்ன? தப்பிச்சு வந்து இன்னைக்கு 2 நேஷனல் அவார்டோட இருக்கிறவரு. குறிப்பா வந்து எங்க அசரன் ப்ரொடியூசர் ஐயா இருக்காங்க. அதுல உள்ள ஆர்ஆர்லாம் நான் அதுல நேஷனல் அவார்டு வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா அது கொஞ்சம் மிஸ் ஆகி ஆனா வாங்கிட்டாப்ல, 2 அவார்டு வாங்கிட்டாப்ல. அடுத்தது எங்களுடைய ஐயா தானையா. அதாவது ஷாருக் கான் ஒருத்தோட சொன்னார், நீங்க நிறைய உதவி செய்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா அது ஏன் வெளியில காட்ட மாட்டீங்க, யாருக்கு உதவி செய்யறேன்னு காட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஷாருக் கான் சொன்னாரு, உதவி பெறுபவனுக்கும் தன்மானம் இருக்கிறதுன்னு. உதவி பெறுபவனுக்கு போட்டோவை காட்டிட்டா அவனுக்கு தன்மானம் போயிடுச்சுறாங்க. உதவி பெறுபவனுக்கும் தன்மானம் இருக்குன்னு மிகச்சிறந்த ஒரு வாசகத்தை ஷாருக் கான் சொன்னார். அப்படி ஒரு மிகச்சிறந்த உதவிகள் எல்லாம் பண்றவன் ஐயா தானையா. உண்மையாலுமே ஒரு வாழும் வள்ளல் தான். ஒரு தடவை ஒருத்தர் உதவி கேட்க வந்தார், எங்களெல்லாம் வெளில போக சொல்லிட்டார். அவர் உதவின்னு கேட்கலாம், ஒருத்தர் வர்றார், நாங்க உள்ள இருந்தோம், வெளில போக சொன்னார். நாங்க வெளியில வந்துட்டோம். உள்ள அவங்க பையனும் போனான். அப்புறம் சரின்ட்டு போயாச்சு. அவரு எனக்கு தெரியும். அப்புறம் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு காலேஜுக்கு ஃபீஸ்க்காக உதவி கேட்டேன், அதுதான் அவங்கள வெளியில போயிட்டு வந்து எனக்கு தந்தாரு. அது முக்கியம் கிடையாது. அந்த பையனும் கொஞ்ச நாள் கழிச்சு வெளில வந்துட்டான். உங்க பையன் வெளியில வந்தாங்கன்னு கேட்டேன். உதவி கொடுத்துட்டு தானையா சொன்னாராம், நீ உதவி வாங்கும் போது உன் பையன் பார்க்கவே கூடாது, நீ உதவி கொடுக்கிற மாதிரி இருந்தா அதை பார்க்க உன் பையனை. எங்கு உனக்கு சரிசமமான மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்துக்கு உன் மகனை அழைச்சிருப்போம். நீ உதவி வாங்குறதெல்லாம் உன் பையன் பார்க்க கூடாதியா. என்ன பழக்கம் அது இல்லையா? இந்த உதவி வாங்குறத பார்த்தா அவன் நல்லா படிப்பான், அதெல்லாம் வீட்டில் போய் சொல்லு, இந்த உதவி வாங்கி தான் இந்த பணத்தை கொடுங்க, நீ உதவி வாங்குவதே உன் பையன் பார்க்க கூடாதியா அப்படின்னு சொன்ன மாபெரும் மனிதன். என்னுடைய வாழ்க்கையில் அதை இனிமே இதை கடைபிடிக்கணும்னு இருக்கேன். உண்மையாலுமே சொல்றேன், நான் வெள்ளை சட்டை ஆரம்பிச்சு போட்டதுக்கு காரணமே அவர் தான். அந்த மனசோட வாழ வேண்டாம் ஒரு மனிதன். அப்படி உள்ள ஒரு மாபெரும் மனிதர், அவருக்கு நன்றி. அடுத்து வந்து விஜய் சேதுபதி. எந்த பால் போட்டாலும் அடிக்கிறதுக்கு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் இருக்காருன்னா அவர் தான். ஹீரோ படங்களில் ஹீரோ நடிக்கலாம், இந்த படத்துல ஹீரோவே நடிக்க கூடாதுன்னா ஹீரோவை நடிப்பார்கள். ஏன்னா அவர் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் மாதிரி ஒரு சிறந்த நடிகர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது இன்னொரு வரம். இன்னொன்னு, கவினுக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி பெரிய இடத்துக்கு வர முடியும்ன்றத வாழும் வரலாறா 2 பேர் இருக்காங்க. அவருக்கு என்னுடைய நன்றி. மற்ற சேத்தன், நம்ம மூணார் ரமேஷ் இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. வேற யாரையாவது விட்டுருந்தனா அண்ணன், ஐயோ குருநாதர், ஆடி ராகேஸ்வரன் குருநாதர். அதாவது இந்த காக்கல ரோடு சார்ந்து ஒண்ணு இருக்குங்க, இன்னைக்கும் பாருங்க, அதை யாராலையும் தொட முடியாது. எங்க கேமரா போகுது, என்ன வருது, ஐயோ ஐயா தான் அதுக்கு ப்ரொடியூசர். அப்படி அதாவது எங்களுக்கு P60 கேமரா இருந்தா அவங்க அசிஸ்டன்ட் எல்லாம் வந்து கேமரா பண்ணுவாங்க. அவங்க இல்லாத நேரத்தில் ரவி கே சந்திரன் இல்லைன்னா இவர் தான் பண்ணுவார். ஏன்னா முகவரில் அசோசியேட்டா ஒர்க் பண்ணா அடுத்த படம் வந்து சிட்டிசன், மேக்சிமம் அவர் தான் கேமரா பண்ணார். அண்ணன் ஆர்டி தான் பண்ணார் அந்த படத்துக்கு சிட்டிசன். இன்னொன்னு, மாஸ்டர்ஸ் சில பேர் இருப்பாங்க, கேமரா மாஸ்டர்ஸ், அதுல அவர் ஒருத்தர். ஒவ்வொரு படத்திலையும் வித்தியாசமா இருக்கிற, வித்தியாசம் காட்டுகிற, உற்சாகமா இருக்கிற, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டியூட்ல படிச்ச மாதிரியே பேசுவார். அப்படி ஒரு மனசாலும் மிக உற்சாகமான ஒரு மனிதர். அவரு கூட நான் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். வேற யாரையாவது விட்டு இருந்தா பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். இந்த மாஸ்க் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும். அப்ப மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. நான் ரொம்ப ரொம்ப